இந்த எபிசோடில் நாம் இயக்குனர் சுகவனம் இயக்கத்தில் எழுந்திருக்கிற ஒண்டி முனியும் நல்ல பாடணும் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, சின்ன வயதில் கிணற்றில் விழுந்த தனது மகன் உயிருக்கு போராடும் சூழலில் மகன் உயிரை காப்பாற்றி தந்தால் கிட பலியிட்டு வணங்குவதாக தனது குலதெய்வம் கொண்டிமுடியம் வேண்டிக் கொள்கிறாரு பரோட்டா முருகேசன். மகன் உயிர் தப்பித்து விட ஒரு குட்டி கிடா வாங்கி பத்திரமா வளர்த்து வராரு. ஆண்டுகள் கடந்தாலும் அவரது வேண்டுதல் மட்டும் நிறைவேறாமல் இருக்கு. 2 பண்ணையார்கள் இடையேயான மோதல் காரணமாக அந்த ஊர்கோவில் திருவிழா நடைபெறாமல் இருக்கு. இதனால் இரு தரப்பினரையும் சமாதானம் செய்து தனது வேண்டுதலை எப்படியாவது நிறைவேற்ற துடிக்கிறாரு பரோட்டா முருகேசன். ஒரு கட்டத்தில் பரோட்டா முருகேசனின் மகன் தான் ஆசைப்பட்ட மோட்டார் சைக்கிளை வாங்குவதற்காக அந்த கிடாவை விற்க துணிகிறார். பரோட்டா முருகேசன் நினைத்தபடி தனது வேண்டுதலை நிறைவேற்றினாரா இல்லையா? இதாங்க அந்த படத்தோட மீதி கதை. நல்ல படம் என்ற கதாபாத்திரத்தில் அழுத்தம் நிறைந்த நடிப்பை காட்டி அசைத்திருக்கார் பரோட்டா முருகேசன். இது போன்ற கதாபாத்திரங்களை பார்த்து நாளாட்சி என்று சொல்லும் விதமாக தன் உணர்வால் நடிப்பால் கலங்கடித்து இருக்கார். பரோட்டா முருகேசன் மகளாக வரும் சித்ரா நாகராஜன், மகனாக வரும் விஜயன், மருமகன் விஜய் சேனாதிபதி, மேலும் விந்தியா உள்ளிட்ட நடித்த அத்தனை பேருமே தன் இயல்பான நடிப்பால் கவனம் வைத்திருக்காங்க. ஜேடி விமலின் ஒளிப்பதிவில் கிராமத்தில் வாழ்ந்தது போன்ற உணர்வு தோன்றது. நடராஜன் சங்கரன் இசை கவனிக்க வைக்குது. ஒண்டிமுனி கோவில் நடக்கும் விஷயங்கள், திருவிழாக்காக இயங்கும் மக்கள் என உணர்ச்சிபூர்வமான காட்சிகள் படத்தின் பலம் சொல்லலாம். சில இடங்களில் கதை மெதுவாக நகருது. ஒரு யதார்த்த நிகழ்வை கிராமத்து வாழ்வுடன் கதையாக சொல்லி அனைத்து தரப்பினரையும் ரசிக்கும்படி செய்திருக்காரு இயக்குனர்.